ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் தமிழக சிஎஸ்ஐஆர் நிறுவனத்துலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் டிப்ளமோ, பிஏ, பிடெக்கு, பிஎஸ்சி, எம்இ, எம்டெக்கு, எம்எஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேகன்சி இருக்குது. ஜாப் லொக்கேஷன் சென்னையிலேயே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி சேலரி வேரி ஆகுது. அப் டு 67,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம் கிடையாது. அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் ஜென்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்குடியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட், ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 and 2 கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 9 வேகன்சி இருக்குது. இதில் பிஹெச்டி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி ஃபிசிக்ஸு, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸு, பின்ன மாஸ்டர் அண்ட் இன்டகிரேட்டட் மாஸ்டரில் கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எனர்ஜி இன்ஜினியரிங், அல்லது எம்இ எம்டெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அல்லது பிஇ பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது மேனேஜ்மெண்ட், அல்லது பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி சேலரி வேரி ஆகுது. அதே போல் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தும் சேலரி வேரி ஆகுது. பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதே போல் பிஇ பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்எஸ்சியில் ஃபிசிக்ஸ் அல்லது மேத்தமெட்டிக்ஸு அல்லது கெமிஸ்ட்ரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களுக்கு மந்த்லி சேலரி 25,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸும் தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் இந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு 28,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் மாஸ்டர் அல்லது இன்டகிரேட்டட் மாஸ்டர் டிகிரியில் கெமிக்கல் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அல்லது எனர்ஜி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு உங்களுக்கு 5 இயர்ஸ் இந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சேலரி 67,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அப் டு 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்கள் பிஹெச்டி முடிச்சுட்டு உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் அதே போல் தான் 67,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒன்லி பேச்சுலர் டிகிரியில் பிஇ பிடெக்கில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கும் எம்எஸ்சியில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கும் மந்த்லி சேலரி 25,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா 28,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் டிப்ளமோ ஹோல்டராக இருந்தீங்கன்னா டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது மேனேஜ்மெண்ட் அல்லது பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு மந்த்லி சேலரி 25,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 2, ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 இந்த 2 கேட்டகரிக்கும் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைனில் இன்டர்வியூ கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 அண்ட் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் 2 கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் மட்டும்தான் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். சிஎஸ்ஐஆர் சிஇசிஆர்ஐ வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 18 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் சிஎஸ்ஐஆர் வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். வேலிட் மெயில் ஐடி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஒன் டைம் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து எடிட்டிங், கரெக்ஷன் இந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஸ்டார்டிங்லேயே கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. ஆஃப்லைனில் இன்டர்வியூ நடக்கிற போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 செட் ஆஃப் ஃபோட்டோஸ் காப்பியும் எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க. அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ், கேஸ்ட்டு, பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பின்ன அப்ளிகேஷன் ஃபார்மையும் எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டேட் இந்த கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸு இவங்களுக்கு ஆகஸ்ட் 24 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே கெமிக்கல், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் இவங்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் 25 இன்டர்வியூ கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனை பொறுத்து ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கு உங்கள் மெயில் அட்ரஸ்க்கு இன்டர்வியூக்கான கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட்லேருந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ, பிடி, உமன்ஸ் கேண்டிடேட்க்கு 5 இயர்ஸும், ஓபிசி கேண்டிடேட்க்கு 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபைனல் செமஸ்டர், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸு இது எல்லாத்துக்கும் கட் ஆஃப் டேட் ஆகஸ்ட் 24 அண்ட் 25 கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் அதுக்குள்ளேயும் ஃபைனல் இயர் செமஸ்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
பின்ன யாராவது சிஎஸ்ஐஆரோட இன்ஸ்டியூட்லேயோ லேப்லேயோ வேலை பார்த்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செலக்ட் ஆகிற கேண்டிடேட்க்கு வந்து அக்கமடேஷன் வந்து இன்ஸ்டியூட்டோட கேம்பஸ்குள்ளேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா பியூர்லி டெம்பரவரி பேசிக்ஸில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. பீரியட் பார்த்தீங்கன்னா 6 மந்த்தோ அல்லது 1 இயரோ அல்லது ப்ராஜெக்ட் டியூரேஷன் எவ்வளோ நாளுக்கு இருக்கோ அவ்வளோ நாளுக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து எக்ஸாம் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். மார்க் அடிப்படையில் செலக்ட் பண்ணுறாங்க. ஜாப் லொக்கேஷன் சென்னையிலேயே கொடுத்துருக்காங்க. நல்ல சேலரியும் தராங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.